உறவுகளே வணக்கங்கள். என்னடா இவன் இருட்டுக்குள்ள நின்று வீடியோ எடுக்கிறான்னு யோசிப்பீங்கள். இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன், கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும். முகம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்றால் நிலவுன்ற அழகை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, என் ஃபோனில் நல்லா கேப்சர் பண்ணுறேன். இருந்தாலும் பரவாயில்லை, அது வடிவாக கிளியராக விளங்குமென்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது. சரியா, இன்றைக்கு பௌர்ணமி தினம், அதனால் முழு நிலவும் வடிவாக தெரியுது. ஓகே, வெளிநாடுகளில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது பார்க்குறக்கு. உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, அழகாக பாருங்க. நிலவண்ட தனியாக ஃபுல்லாக தெரியுதா பாரு. ஓகே, இங்கே பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. கடவுள்ற படைப்பே ஒரு படைப்பு தானப்பா. இங்கே பாருங்க பாருங்க எப்படி அண்டு எப்படி அதோட அந்த தென்னம் மரம் நிற்குது, அதோட சேர்ந்து அந்த நிலவை ரசிக்க பார்த்து அது ஒரு தனி அழகு. இங்கே பாருங்க எப்படி இருக்கண்டு. ஆஹா, அதோட நட்சத்திரங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கு. வானமே ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே திரும்பி பார்க்க அங்கங்கே நட்சத்திரங்கள் அப்படி இப்படி மின்னுது. நிலவு வந்து மிகவும் அழகாக இருக்குது. பார்க்க வந்து ஒரு மகிழ்வாக இருக்குது பார்க்க. இப்போ எல்லோரும் அந்த ஃபோனுகளை நோண்டி கொண்டு அதோட விளையாடிக்கொண்டு கீழே நிலத்தையே பார்த்து கொண்டு இருந்திருந்து நாங்கள் இப்போ பெரும்பாலும் வானத்தை பார்க்குற குறைவு. வானத்தையும் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குண்டு. அங்கே இருக்கிற முகில்கள், அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள், சந்திரன், சூரியன் எல்லாம் பார்த்து ரசிக்கணும். இப்படியே இதில் ஒரு பாயை போட்டுட்டு படுத்தால் நிலவை பார்த்து கொண்டு அப்படி ஒரு கட்டில் போட்டு படுத்தால் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க எல்லாமே இருட்டு, அதில் நிலவு மட்டும் வெளிச்சமாக தெரியுது வானத்தில். இங்கே பாருங்க, வாவ் அப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கவா. இது வந்து நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறேன், நாச்சிக்குடாவில். அதெல்லாம் இந்த நிலவுண்ட அழகை வந்து நான் ரசித்து கொண்டு இருக்கிறேனப்பா. எப்படி இருக்குது. நிலவை ரசிக்கிறேன்னு சொன்னால் இங்கே வரணும். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்காண்டு.